மு.க. ஸ்டாலினை அவரது கோட்டையான குளத்தூர் தொகுதியிலேயே தோற்கடித்து திமுகவினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு. 2011ஆம் ஆண்டு முதல் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை 9122 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார். சரி, மு.க. ஸ்டாலினை தோற்கடித்த இந்த வி.எஸ். பாபு யார்? தொடக்கத்திலிருந்தே அவர் விஜயின் ரசிகர் மன்ற பணிகளில் பணியாற்றியவர் அல்ல. சொல்லப்போனால் முன்பு திமுகவில் இருந்த வி.எஸ். பாபு 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு புரசைவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார். பின்னர் 2011ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக பொறுப்பாளராக இருந்த வி.எஸ். பாபு தேர்தல் பணிகளை கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு காரணமாக கட்சியினருக்கும் அவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இரு கட்சிகளிலும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து மோதலை தொடர்ந்து அவரது பதவி பறிக்கப்பட கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் முன்பு தாவேகாவில் இணைந்தார். கட்சியில் இணைந்த ஒரே மாதத்தில் நட்சத்திர தொகுதியான குளத்தூர் தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மு.க. ஸ்டாலினை தொடக்க முதலை பின்னுக்கு தள்ளி 82,110 வாக்குகள் பெற்று தேர்தல் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் வி.எஸ். பாபு.